இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடில் மாமண்டூர், செங்கல்பட்டில் மாமண்டூர் இருக்கு இல்லைங்களா, மாமண்டூரில் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்டேட் ஹைவே மேலே ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 5 minutes ஃப்ரம் ஜிஎஸ்டி ரோடு ஆன் ஸ்டேட் ஹைவே. 5 acres கம்ப்ளீட்லி காம்பவுண்டட். ஸோ வெளில யாருமே உள்ளே வர முடியாது. கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செக்யூரிட்டி கேபின் ப்ரொவைட் பண்ணிடுறோம். 5 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நாங்களே வந்து பார்த்துக்கிறோம். 5 yearsக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். 5 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஜீரோ காஸ்ட். சார் என்னதான் ஸ்டேட் ஹைவே லொக்கேட் ஆயிருந்தாலும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல், ஒரு 2.7 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருந்தாலுமே எதுக்காண்டி நான் இந்த இடத்துல ஒரு பிளாட் சூஸ் பண்ணேன்? ஏன்னா எக்கச்சக்க ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. நான் எதுக்காண்டி கேடிஎம் ரியாலிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணேன்? ஸோ மேஜர் ரீசன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேஜராக 3 ரீசன் பார்க்குறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹொரைசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 5 மேஜர் கம்பெனிஸ் வருது. ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்பு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 700 மீட்டர்ஸில் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகும். ஸோ அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைட் வந்து ஆன் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆன் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலுமே ஆன் ரோடு சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் எப்போதுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்ரோத் மாமண்டூர் நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இந்த மாமண்டூரில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு? ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா மாமண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து 2500 ஆன் ரோட் 2000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு சார். ஆமாம். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1600 rupees per square feet. ஓகே, பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபா கம்மி பண்ணி வெறும் 1600 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்டேட் ஹைவே ஒட்டி ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது உண்மைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே சார், ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாமண்டூரோட க்ரோத் எந்த அளவில் இருந்துச்சு, இப்போ எந்த அளவில் வந்திருக்கு, அடுத்து எந்த அளவில் ஆக போகுது, அதுக்கான ரீசன்ஸையும் சொல்லிடுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் சொல்ல முடியாது. பட் 5 வருஷத்து லாஸ்ட் 5 yearsஸாக நாங்கள் இந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே ஆன் ரோட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800-900 போயிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1600க்கு வந்திருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்துலேயே வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன இருக்குன்னா இந்த நேஷனல் ஹைவே இப்போ தான் எக்ஸ்பேண்ட், ஸ்டேட் ஹைவே இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத். நிறைய கம்பெனிஸ் வருது, உள்ள நிறைய கம்பெனிஸ் லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்க, அப்போல்ஸ் வாங்குறாங்க. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 3 yearsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டபுள் ஆகும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட். ஓகே, இப்போ 1100 நீங்கள் கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு 3200 வரைக்கும். சூப்பர் சார். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராஜெக்ட்டில் 2 விஷயம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்று டாக்குமெண்ட் எந்த அளவு கிளியராக இருக்குது அப்படின்ட்டுன்னு, இன்னொன்று இந்த இடத்துல மழை தண்ணி நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சார் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம். இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஒரு பிளாட் வாங்கினா இதோட க்ரோத் அடுத்த லெவலில் எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்கள் பேர், உங்கள் கம்பெனி நேமு, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் மாறன். ஸோ எங்கள் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் ரியாலிட்டி. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடில் மாமண்டூர், செங்கல்பட்டில் மாமண்டூர் இருக்கு இல்லைங்களா, மாமண்டூரில் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்டேட் ஹைவே மேலே ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஜஸ்ட் 5 minutes ஃப்ரம் ஜிஎஸ்டி ரோடு ஆன் ஸ்டேட் ஹைவே. ஓகே. ஜிஎஸ்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னுமே தெளிவாக சொல்லி. ஜிஎஸ்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2.7 kilometers வரும். 2.7 kilometers. ஆனால் ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஆன் ரோட். சூப்பர் சார். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு, பேங்க் லோன்ஸ்க்கும் அப்ரூவ்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 75 yearsல வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டைட்டில் கிளியர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 75 years டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 100% டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. ஓகே சார், 75 years டாக்குமெண்ட் கிளியராக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டில் மக்களை கவர்ற மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 acresல வந்து பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ 5 acres கம்ப்ளீட்லி காம்பவுண்டட். ஸோ வெளில யாருமே உள்ளே வர முடியாது. ஓகே. கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செக்யூரிட்டி கேபின் ப்ரொவைட் பண்ணிடுறோம். 5 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நாங்களே வந்து பார்த்துக்கிறோம். 5 yearsக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 5 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஜீரோ காஸ்ட். சூப்பர் சார். வேறு சார்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரீட் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாட் ஆஃப் ரோடு நல்ல குவாலிட்டியில் ப்ரொவைட் பண்ணி. ஓகே, சூப்பர் சார். அதாவது பேசிக்காக ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே உங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், என்னதான் ஸ்டேட் ஹைவே லொக்கேட் ஆயிருந்தாலும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல், ஒரு 2.7 கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருந்தாலுமே எதுக்காண்டி நான் இந்த இடத்துல ஒரு பிளாட் சூஸ் பண்ணேன்? ஏன்னா எக்கச்சக்க ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. நான் எதுக்காண்டி கேடிஎம் ரியாலிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணேன்? ஸோ மேஜர் ரீசன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேஜராக 3 ரீசன் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹொரைசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 5 மேஜர் கம்பெனிஸ் வருது. ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்பு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 700 மீட்டர்ஸில் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகும். ஓகே, ஸோ அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைட் வந்து ஆன் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆன் ரோடில் லொக்கேட் ஆயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலுமே ஆன் ரோடு சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் எப்போதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மூணாவது மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடில் ஆல்ரெடி மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வரைக்கும் ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கண்ணப்பனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ரோடில் டெவலப் ஆக போகிற லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாமண்டூர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ காரணம் நெக்ஸ்ட் லொகேஷன் நெக்ஸ்ட் மேஜர் க்ரோத் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா மாமண்டூர் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் க்ரோத் மாமண்டூர் நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இந்த மாமண்டூரில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோன்னு கொடுத்துக்கிட்டு? ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா மாமண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 2500 ஆன் ரோட் 2000 வரைக்கும் போயிடுச்சு சார். ஆமாம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1600 rupees per square feet. ஓகே, பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 கம்மி பண்ணி வெறும் 1600 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்டேட் ஹைவே ஒட்டி ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது உண்மைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே சார், ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாமண்டூரோட க்ரோத் எந்த அளவில் இருந்துச்சு, இப்போ எந்த அளவில் வந்திருக்கு, அடுத்து எந்த அளவில் ஆக போகுது, அதுக்கான ரீசன்ஸையும் சொல்லிடுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் சொல்ல முடியாது. பட் 5 வருஷத்து லாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் இந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே ஆன் ரோட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 900 போயிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்திருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்துலேயே வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன இருக்குன்னா இந்த நேஷனல் ஹைவே இப்போ தான் எக்ஸ்பேண்ட், ஸ்டேட் ஹைவே இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத். நிறைய கம்பெனிஸ் வருது உள்ள, நிறைய கம்பெனிஸ் லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்க, அப்போல்ஸ் வாங்குறாங்க. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டபுள் ஆகும் அப்படின்றது நான். ஓகே, இப்போ 1100 நீங்கள் கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு 3200 வாய்ப்பு வருது. ஓகே, சூப்பர் சார். அதான் கைஸ், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்தோட க்ரோத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னோடய ஒப்பீனியனில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்டா, எந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டேட் ஹைவே வேறு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்க கம்பெனிஸ் இந்த சைட்டை சரௌண்டிங்கில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே சார், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பிளாட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி சஜஷன் பண்ணுவீங்களா, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறதுக்காக சஜஷன் பண்ணுவீங்களா? நம்மள்ட்ட வாங்கியிருக்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறாங்க. ஓகே. பாக்கி 40% வீடு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஓகே. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஸ்டாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலன்ட் கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இபி லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஈஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பண்ணி குடியேறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 60% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 40% வீடு கட்டுறதுக்கும் குடியேறாங்க. ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ பிளாட் போட்டிருந்தீங்க, எவ்வளோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வந்திருக்கு? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 plots வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாக்டாக 100 பிளாட் இதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 67 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 67 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 67% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு போல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸ்லோவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த இடத்துல 67% பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 33 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த அளவு குயிக்காக உங்களால் இந்த இடத்துல சைட் விசிட் பண்ண முடியுமோ அந்த அளவு குயிக்காக சைட் விசிட் பண்ண பாருங்கள். சார், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன். என்னடா, இப்போ வீடு கட்டி குடியேறாங்க, அவங்க எதிர்பார்க்குற வந்து அத்தியாவசிய தேவை நிறைவேற்றிய மாதிரி ஒரு இடமா இருக்கணும். பக்கத்தில் ஸ்கூல், காலேஜ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும். இதெல்லாம் எந்த அளவு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லணும், கிலோமீட்டர் வைஸாக சொல்லிடுங்க, அப்போ தான் மக்களுக்கு தெளிவாக புரியும்.
ஸோ இப்போ நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸில் நடராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜங்ஷன் ஒன்று. ஓகே. ஸோ அந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் 4 கம்பெனிஸ் இருக்குது. ஓகே. எமரல் ஜுவல்லரி, கோயாஸ் ஃபாஸ்ட்னஸ், K2 கிரேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த ஹொரைசான் இண்டஸ்ட்ரியல் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸோ வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ன வித்யா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று. ஓகே. அது CBSE ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவர்வின் அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வித்யாசாகர் குளோபல் ஸ்கூல். காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ACT காலேஜ் இருக்குது, ஆண்டலகர் காலேஜ், ஃபேமஸான ஆண்டலகர் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வித்யாசாகர் காலேஜ் ஃபார் விமன் இருக்குது. அதுக்கப்புறம் மீனாட்சி காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸும் இருக்குது. ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எனக்குள்ள டவுட்டை நான் சார்ட்டு கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஒருத்தான ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டேட் ஹைவேல பெர் ஸ்கொயர் ஃபீட் 2000 2300 போய்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்க வெறும் 1600 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஹைவே மட்டும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இல்லை, உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து GST ஒரு 2.7 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்க கம்பெனிகளுக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிறதுனால இதோடைய க்ரோத் நாளடைவில் அபரிவிதமாக இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலாம். அப்படி வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்குற மோட்டிவில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.